பிரைஸ் லவர்ஸ் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சத்தியம் வந்து ரெண்டு தரப்பினருக்கு நாங்க சொல்ல போறோம். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றும் ஏன் பின்வாங்கி போறாங்க. ஒண்ணு, இப்ப நான் வந்து பின்வாங்கி எல்லாம் போல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே இதை வந்து எப்பயுமே உங்க நாலேஜ்ல வச்சுக்கணும். நாளை பின்ன உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க பின்வாங்கிட கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தி. இது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டது வந்து ஏதாச்சும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் பண்ணி எப்படியாச்சும் தான் அந்த ஒரு விஷயத்துலதான் ஆண்டவர் வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க. இன்னைக்கு நல்லா அன்னையில இருந்து ஆண்டவர் சீஷர்கள் இருந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு மிராக்கள் இப்படி இருந்துதான் வந்து வந்திருப்பாங்க. சோ நம்மளுமே வந்து அது அப்படி இருந்துதான் நம்மளுமே வந்து இது பண்ணிருப்போம். ஆனா ஏன் வந்து அவங்க பின்வாங்கி போறாங்க அப்படின்னா எல்லா நேரமும் அந்த மிராக்களை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஆண்டவரோட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு அந்த மிராக்கள் மட்டும்தான், இயேசுனுடைய அந்த மிராக்கள் மட்டும்தான் சொல்லி அந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு சிந்தனை வந்து இருக்கனாலதான் இயேசுவோட பேசணும், அவரோட பழகணும், என்ன நடக்குது நம்ம விசாரிக்கணும், அவர் என்ன என்கிட்ட சொல்ல வராரு, அந்த ஒரு கம்யூனிகேஷனே எனக்கு வேண்டாம். எனக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த மிராக்கள் மட்டும் நான் கேட்கக்கூடிய நான் வந்து ஒரு கோரிக்கைலாம் வச்சிருவேன்ப்பா. ஏன்னா நான் அவங்க மிராக்கள் மட்டும் பயங்கரமான விதத்துல எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஆட்கள் எதிர்பார்க்கறவங்க வந்து கண்டிப்பா வந்து இடறிடுவாங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து அப்கோர்ஸ் வந்து எல்லா மிராக்கள் ஆண்டவர் செய்யதான் போறாரு. ஆனா நீங்க வந்து வளர வளர அவரே வந்து சொல்லுவாரு, நான் இல்ல இப்ப உனக்கு செய்யறது நல்லது இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சில நேரம் சொல்லலாம். இந்த மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சாதான் அதை வந்து புரிஞ்சுக்கவே முடியும். இன்னைக்கு ஒரு தகப்பன்ட்ட போய் தேவைப்படுற நேரம் மட்டும் எனக்கு பணம் மட்டும் குடுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை மதிக்காமையோ இல்லைன்னா அந்த தகப்பன்னு கூப்பிடாமையோ அவங்களுக்குடைய அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்காமையோ நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அடைவுல வந்து அது வந்து ஒரு இதாவே மாறிடும். அது வந்து நல்ல ஒரு இதே இருக்காது. சோ அதனாலதான் வந்து ஒரு காலகட்டத்துல அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அது கிடைக்காம போயிடும். சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து இடறி போறது. அதனால இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டரோட உள்ள தனிப்பட்ட உறவு வைங்க. ரெண்டாவது உங்க தேவைகள், நீங்க அற்புதத்துக்காக பண்ற ஜெபங்கள், இதெல்லாம் ரெண்டாவது வைங்க. உறவு வைங்க, அதுக்கப்புறம் இதை வைங்க. வைக்கும் போது நம்ம பின்மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பே வராது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சபைக்குள்ள வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் நம்ம போடுறோம் அப்பப்ப, சரி இவங்க எல்லாருமே கிறிஸ்துவாதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களா அசியூம் எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவா பாக்குறது அவங்களா அவங்கள நினைச்சுக்கிறது. இங்க உள்ள எல்லாருமே இனிமே கிறிஸ்தவங்க எல்லாருமே கிறிஸ்துவாதான் இருப்பாங்க, கிறிஸ்தவங்க எல்லாருமே கிறிஸ்துவாதான் வாழணும் நிச்சயமா. ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க அதாவது எப்படி மாறிக்கிட்டே வராங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இன்னைக்கே அவங்க பெரிய பரிசுத்தவான்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது சபைக்குள்ள. அப்ப இவங்க ஒரு மனுஷனை பாக்குறாங்க சபைக்குள்ள, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். இப்ப நான் பாக்குற ஒரு நபருக்கு வந்து எனக்கு அந்த பலவீனம் சுட்டு போட்டா கூட எனக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஒரு பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிற நம்ம குயிக்கா அவங்களை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இப்ப புதுசா ரசிக்கப்படுறவங்க அப்படிதான். உண்மையாலுமே உங்களுக்கு இயற்கையில அப்படி ஒரு பலவீனத்துல நீங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ரசிக்கப்பட்டு பல வருஷத்துல தியானஸ்தானம் எடுத்து அவங்க வந்து அந்த பலவீனத்துல இருந்தாங்க அப்படின்னா நீங்க குயிக்கா அவங்க வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள எப்படினாலும் அவர்கள் ஆவார்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும். பாக்குற எல்லாத்தையும் வந்து இப்படியே நம்ம ஒவ்வொருத்தவங்க நோட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம எதுக்கு ரசிக்கப்பட்டோங்கிறத வேஸ்டா போயிடும். ஏன்னா நிறைய பேர் பின்மாற்றம் ஆன காரணம் வந்து கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்ற ரிப்ளை வந்து இதான், நான் சபையில அந்த ஒரு சகோதரி அப்படி பண்ணதை நான் பார்த்தேன், ஒரு சகோதரி வந்து வெளியே வந்து பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்காங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறத நான் பார்த்தேன். அவங்க ஆண்டவரே அவங்க டைம் கொடுத்துருக்காரு, அவங்க பல்லவ ராஜ்யத்துக்கு ஆண்டவர் வருக வரைக்கும் அவங்க டைம் இருக்கு, இல்ல அவங்க சாகர வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காரு. அதான் ஆண்டவர் பாத்துக்கிட்டோம். நீங்க முடிஞ்சா அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நீங்க போய் இடறி ஐயோ நம்ம இவங்களெல்லாம் என்னமோ நினைச்சோமே ஆனா இவங்க இப்படி இருக்காங்கன்னு இடறி பின்மாற்றம் ஆகுறாங்க. மனிதர்கள் தான், மாம்சத்துல இருக்கனால எல்லாருமே மனிதர்கள், மிஸ்டேக் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நாளைக்கு நம்மளே கூட ஒரு தவறு பண்ணலாம்.
நம்மள ஆண்டவர் வந்து மித்தவங்க எப்படி நம்மள வந்து தவறு பண்ணிட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா மத்தவங்க எல்லாம் நம்மள மன்னிச்ச மாதிரி பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மள யாரும் அந்த தப்பான பார்வையில பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளும் அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் அதே பார்வையில பார்க்க கூடாது. நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா எப்படி மன்னிப்புக்காக ஏங்குறோமோ அதே மாதிரி அந்த மன்னிப்பு நம்ம அவங்களுக்கும் கொடுக்கணும். சோ நம்ம அது இடறி போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இல்ல எனக்கு அந்த சபைக்கே போக எனக்கு இஷ்டமே இல்ல, நான் வந்து அந்த சபை ரொம்ப இதாச்சு அப்படின்னாலும் இயேசுவை விட்டு போறப்ப உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நீங்க சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு சபையை விட்டு நீங்க வெளியே போனாலும் பரவாயில்ல. ஆனா இயேசுவை விட்டே நான் போறேன் அப்படின்றது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? சபை வேணா உங்களுக்கு இதா இருந்திருக்கலாம், மேபி அங்க உள்ள விசுவாசிகள் வேணா உங்களுக்கு இதா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு வந்து இயேசு விட்டுட்டு போறனா அப்ப உங்க ரட்சிப்பே சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டதே சரியில்லை. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மெய்யான தேவன் நீங்க வாய்நாள் அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க திருப்பி ஆண்டவர் விட்டே நீங்க போற அளவுக்கு ஒரு பின்மாற்றம் வந்துச்சுன்னா உங்களுடைய ரட்சிப்புல நீங்க வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். ஏன்னா நிச்சயமா இந்த கேள்விக்கான இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன் நான் வந்து இயேசுட்டே போல, மனுஷங்க எனக்கு ஓகே, இயேசுட்டே ஏன் போடலன்றது நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க பின்மாற்றம் ஆகுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு இதை பாக்குற இந்த சத்தியத்தை பாக்குற நீங்க பின்மாறி போலாட்டி பரவாயில்ல, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அதாவது நீங்க வேதத்தை வசனத்துல நீங்க வேரூன்றி நிக்கணும். வசனம் தான் உங்க லைஃப்ல வந்து பேஸ்மெண்டா இருக்கும். கண்டிப்பா இது இல்ல, நாலேஜ் இல்ல அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்நிலை வரப்ப நீங்க பின்வாங்கி வந்து போயிருவீங்க. இந்த ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வேதம் வந்து தெரியணும். அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு ஆமா ஒரு சில மனுஷங்க அப்படி இருப்பாங்க, திருப்பி ஆண்டவர் அவங்கள மாத்துவார் அப்படின்றது ஒரு வசனம் வரும். ஒரு சில நேரம் நீ மத்தவனை பார்க்காத, நீ உன் தப்ப பாருன்னு சொல்லி வந்து வரும். இப்படி வந்து அந்த வார்த்தையை தான் நம்மள வந்து பேசிட்டே வரும். சோ நீங்க வந்து எப்பயுமே சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்து இந்த வேதத்துல நம்ம வந்து போட்டுறணும். ஆமா, டாப் டு பாட்டம் ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்ன ரெவலேஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து இத நல்லா வேரூன்றி நிக்கணும். வேரூன்றி நிக்கும் போது மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க அசைக்கப்படாம இருக்க முடியும். கற்பாறையில வந்து கட்டின வீடா வந்து நம்ம இருக்கணும், மணல் மேல கட்டின வீடா வந்து நம்ம இருக்கக்கூடாது. வேத வசனம் வந்து சொல்லுது. அப்படிதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து கீழே விழுந்துராம இருப்போம். மணல் மேல கட்டணும் அப்படின்னா அதாவது அஸ்திபாரம் சரியில்லை, அஸ்திபாரம் சரியில்லை அப்படின்னா நம்மளால வந்து அடுத்து புயல் கண்டிப்பா வரும்போது அந்த புயல் நிக்க முடியாது. நாளைக்கு ஆண்டு பரலோகத்துல போய் கொஸ்டின் பண்ணுவாரு, நீ வந்து ஏன் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நீ ஏன் பின்வாங்கி போன அப்படின்றப்ப நீங்க யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. இல்ல நான் போன சபை சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீ வேற சபைக்கு போயிருக்கலாமே ஆண்டவர் சொல்லுவாரு. இல்ல என்னை வந்து தேட்டுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னாங்கன்னா நான் தான் உனக்கு வேதத்தை நான் கொடுத்துருக்கேன், வேதம் முழுவதும் தேட்டுறதுக்கான வசனங்கள் தான் இருக்கு. சோ அங்க போய் பரலோகத்தின் வாசல்ல போய் நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிப்புன்றது தனிப்பட்ட முறையில நான் இந்த தேவனா நான் என்னுடைய சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பார்த்து வரல, தேவனை பார்த்துதான் நம்ம வந்திருக்கோம். சோ மனிதர்களை பார்த்து நம்ம இடறி போயிடக்கூடாது. அப்படி இடறி போகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய வேத வசனம் தான் நமக்கு வந்து ரொம்ப உதவும். அடுத்து நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில நேரம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வசனம் கூட வரும், நயங்காட்டி நான் வனாந்தரத்துல அழைத்தேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதாவது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்பயுமே ஆண்டவர் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே கேட்டோமா, ஒரு அற்புதத்தினாலேயோ இல்ல ஒரு கடன் வாரம் நீங்கியோ இல்ல நமக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து விடுதலையாயோ அப்படிதான் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்போம். இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இனிமே நம்ம லைஃப் வந்து எல்லாமே ஸ்மூத்தா போயிரும், நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், எல்லாம் என் லைஃப் இனிமே எப்பயுமே சந்தோஷம் சமாதானம் பொங்கிட்டே இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆவியின் கனியில ஒண்ணும் இருக்கு, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கு. ஆனா அதே ஆண்டவர் தான் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதேதான் ஆண்டவர் சொன்னார். அதனால நீங்க வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரெண்டாவது சத்துருக்களுடைய போராட்டம். நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, நீங்க முன்னாடி வணங்கின ஒரு இதோ இரவிலேயே நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே முன்னாடி ஒரு பாவத்திலயோ இல்ல ஒரு கேர்லெஸ்ஸான இது எனக்கு நான் இதெல்லாம் நான் பெருசா இதா இருக்க மாட்டேன்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் போது ஒரு சத்ரு கீழே தான் நம்ம அடிமையா இருந்திருப்போம். அப்ப அந்த சத்ரு திருப்பி துரத்திட்டு வருவான். இவனை எப்படி நம்ம வெளிச்சத்துக்குள்ள விடலாம், இவன் எப்படி பரலோகத்துக்கு போலாம் முத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வரதான் செய்வான். அதெல்லாம் பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. அது வந்து ஒரு பீரியடு. ஓகே இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, படிச்சுட்டு நான் டிசி வாங்கி நான் வேற ஸ்கூல் போறேன்னு சொன்னாலும் அவங்க உடனே விடுவாங்களா? உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க பயங்கரமா, பரவாயில்ல நீங்க நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நீங்க இப்படி போனா அவங்க பிள்ளையில கூட்டிட்டு நாங்க அது சொல்லித்தரோம் இது சொல்லித்தரோம் கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஒரு துணி கடைக்கு நீங்க போறீங்க, என் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க, எங்களுக்கு இது பிடிக்கல நான் வேற கடைக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே விடுவாங்களா? கண்டிப்பா நம்மள கன்வின்ஸ் பண்ணதான் பாப்பாங்க. இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் தரேன், நீங்க இருங்கன்னு அவங்களுக்கு அந்த கஸ்டமர் பிடிக்கிறக்காக சொல்லுவாங்க.
அப்ப பிசாசு மட்டும் நம்மள சாதாரணமா விட்டுருமா? நான் இருள்ல இருந்து நான் வெளிச்சத்துக்கு போறேன், நான் பரலோக பாலியில, அதாவது இந்த பாதையில இருந்து நான் இந்த பாதைக்கு போறேன்னு சொல்றப்ப சாதாரணமா விடுமா? பின்னாடி திருப்பி வரதான் செய்யும். நீங்க வா, இங்க வா, நீ இருளுக்கு தான் வரணும், நீ என் கூட நரகத்துக்கு தான் வரும்னு சொல்லி வரதான் செய்யும், துரத்துவான் பிசாசு. நிறைய இதெல்லாம் சொல்லுவான். நான் இன்னும் கூட உனக்கு ஆசீர்வாதம் தரேன், நீ அங்க போகாத, நான் இன்னும் உனக்கு அப்பதான் பேசாத சொந்தக்காரங்களா வந்து பேசுவாங்க. ஆமா, நீ நம்ம இதுக்கு வந்துரு, நீ எப்படியாவது வந்துரு, நான் உன்னை அப்படி பாத்துக்கிறேன், உன திருமணம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. உனக்கு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம எப்படி நிக்கிறோம், அது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட். அந்த சத்ரு கையில நம்ம தான் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கணும். அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்னமோ நினைச்சு நான் வந்தேனே, இப்ப வந்து இவ்வளவு போராட்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த பரலோகத்தை நம்ம மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். வச்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில நம்ம பின்மாற்றம் அடையாம ஓட முடியும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் வந்து நம்ம வந்து நிறைய பீப்புள் பண்ற ஒரு தவறை வந்து இது என்னன்னா, வேதத்தை நல்லா படிப்பாங்க, அந்த படிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கும், ஆர்வமா இருக்கும், எல்லாமே பண்ணுவாங்க, கேட்பாங்க, எல்லாமே சத்தியத்தை கேட்பாங்க, ஆர்வமா பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த வேதத்துல உள்ளதை அப்ளை பண்ணவே மாட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் இடறி போயிருவாங்க. எல்லாமே கேட்க நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கான், அன்னைக்கு செங்கடல்ல ஆண்டவர் வந்து வளர்ந்துருக்காரு, அன்னைக்கு யோர்தானே ஆண்டவர் வந்து பிரித்திருக்காரு, எரிகோ வந்து எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த செங்கடல் எரிகோ மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்ளை பண்ணணும்ல. நம்ம அந்த இடத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இடறி போயிடும். ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிரு. இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த தியரிட்டிக்கல் இயேசுவை பத்தி அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறைய இப்படி டாக்கிள் பண்ணாரு அப்படி பண்ணாரு, அவங்க நிறைய சாட்சிகள்லாம் கேட்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை சாட்சியா மாறணுங்கிறதுல வந்து ஒரு இதே இருக்காது. கண்டிப்பா அழுது ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்கன்னா அவங்க என்ன வழியில அந்த வழியா போனனால்தான் அவங்க அழுதல் சாட்சி சொல்றாங்க. நாளைக்கு நம்மளும் அங்க மைக்க பிடிச்சு சாட்சி சொல்லணும்னா அந்த பாதையில போய்தான் ஆகணும். கண்டிப்பா அந்த பாதையில போனா மட்டும்தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். எல்லாமே தியரியா ஆண்டவர் செய்யற அற்புதத்தை மட்டும் பார்க்க ரொம்ப ஆர்வப்படக்கூடாது. இதே இது நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல, அது வந்து அவங்களுக்குதான் அது நஷ்டம். ஒரு சில நேரம் ஆண்டவர் நமக்கு நடத்துற பாதைகள் வந்து கடினமா இருக்கலாம், ஆனா அந்த பாதையை மேற்கொண்டா மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம வந்து அதை என்னைக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே, நமக்கு ரட்சிக்கப்பட்ட காரணம் இன்னைக்கு யாராச்சும் வந்து கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய ஆத்மா வந்து பரலோகத்துக்கு ஆண்டர்கிட்ட போகுதுப்பா, இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ரீசனே. இதுதான் முக்கியம்னு இல்லை, இதுதான் முதல் ரீசனே. இன்னைக்கு நமக்கு பணம் வருது, இன்னைக்கு அநேகரை நம்ம ஆதாயப்படுத்திக்கலாம், அதெல்லாம் நமக்கு செகண்டரி தான். நான் பரலோகத்துக்கு போகணும், அதுக்குதான் நான் முக்கியமா ஆண்டரை ஏத்துக்கிட்டே ரசிக்கப்பட்டிருக்கேன். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மைண்ட்லயே நம்ம எப்பயுமே இருக்கணும். இதோட நம்ம முடிய போறது கிடையாது, ஆஃப்டர் லைஃப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதையும் நம்ம நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். கண்டிப்பா. லூக்கா 18:18 அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எப்பயுமே நம்ம ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு அந்த அந்த இதுக்கு போறதுக்கான ஒரு அந்த இதுலயே நம்ம இருக்கணும். இவர் இப்படி கேட்டுட்டு ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, எப்பா நீ வந்து இத ஞாபகமானத்துல பதிலா நீ கை கொழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவரோட அந்த வசனம் படிச்சா நல்லா இருக்கும். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனா என்னபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தார். இந்த இடத்துல இதுதான் நம்ம பண்ற நிறைய பேர், பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாரு, நீ தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உடனே நீங்களே எல்லாரும் போய் ஓகே நானே எல்லாரும் தரித்திரத்தை கொடுக்குறேன் அந்த குறிப்பிட, ஏன்னா அவருடைய வீக்னஸ் ஐஸ்வர்யம் தான். அந்த ஐஸ்வர்யத்தை அவர் விட்டாதான் அவருக்கு பரலோகராஜ்ய இருக்குங்கிறத வந்து ஆண்டவர் கணிச்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் சொல்லி பாக்குறாரு, ஜென்ரலா சொல்றாரு, இப்ப நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளு. பொதுவா அந்த இடத்துல யூதர்கள் பார்த்தோம்னா பிறந்ததுல இருந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காரு. உடனே அவர் சொல்ற, இப்ப நான் சிறு வயதுல இருந்து ஆண்டவரே நான் இதெல்லாம் கை, எனக்கு வேற ஏதாச்சும் வித்தியாசமான நித்திய ஜீவனை நான் பெறதுக்கு வேற ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ரொம்ப ஆர்வமா கேட்டேன்னு ஆண்டவர் வந்து அப்படியே அவருடைய வாழ்க்கையை ஸ்கேன் பண்ணி பாத்துறாரு. ஓகே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், இவருக்கு ஐஸ்வர்யம் தான் இவருக்கு தடையா இருக்கு, சரி நம்ம இதை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கரெக்டா
கரெக்டா அவர் அப்படியே வந்து சொல்றாரு. அது வந்து அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து கொடுக்க அந்த மனசு இல்லாம தரித்திரத்தை கொடுத்து அவரை பின்பற்றுவான்னு கொடுக்க அந்த அந்த லக்ஸுரியான அந்த லைஃபை விட்டுட்டு வெளியே வர அந்த மனுஷனுக்கு வந்து மனசு இல்ல. நித்திய ஜீவனை பின்பற்றணும். ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து இதுதான் நம்ம வந்து அந்த ஆக்சுவலி ஆனா அன்னைக்கு அவர் அப்படி வந்துதானா இயேசு ஸ்ரீஷர்ல ஒரு ஆளா வந்து அவர் மாறி இருப்பாரு. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நபரா அவரை பத்தி கூட நம்ம வேதத்துல நம்ம படிச்சிருக்கலாம். ஏன்னா லூக்காலாம் வந்து டாக்டர் தான், அதனால அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் வந்து மத்தேயெல்லாம் டாக்ஸ் கலெக்டர் தான். சோ படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஐஸ்வர்யத்தையே விட்டுட்டு இவன் என் பின்னாடி பெரிய ஒரு ஆள் தான், பெரிய ஒரு ஆள் தான். படிப்புலயும் சரி எல்லாத்துலயும் அவருமே பெரிய ஆள். ஆண்டவர் இவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேமே கொடுத்திருப்பாரு கண்டிப்பா. சோ அவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டாங்க. இதுதான் நம்ம வந்து ஆண்டவரை பத்தி அறிகிற அறிவுல நம்ம விருப்பப்படுறோம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாச்சும் சொன்னாருன்னா அதை விட்டுட்டு வந்து அவருக்காக செய்ய, அவருக்காக ஏதாச்சும் ஒண்ணு முயற்சி பண்றதெல்லாம் நம்ம வந்து தவறு. அதுலயே ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா இவன் வந்து பரலோகத்துக்கு வருது கஷ்டம்ன்றத அங்கே சொல்லிடுவாரு. அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ரொம்ப ரேரா தான் பிரவேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்ட்டார். அங்கேயே ஆண்டவர் தீர்மானிக்கிறார் இவன் வந்து பரலோகத்து வருது. ஏன்னா அதுதான் அவனோட பரலோகத்துக்குள்ள ஒரு ஸ்டெப்புக்கு தடையா நிக்கிறதே அந்த ஒரு ஐஸ்வர்யம் தான். சோ அதையே அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாத போது இவங்க எப்படினாலும் அந்த பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி கொடுக்க முடியாது. ஒரு வேலை ஒரு காலத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் வந்து மனம் திரும்ப இருக்கலாம். அது பரலோகத்துக்கு போனாதான் நம்ம தெரியும். சோ அது அப்படிதான் பைபிள்ல இது வரைக்கும் கடைசி நமக்கு அது வந்து நமக்கு தெரிவிக்கப்படல. ஆனா ஒருவேளை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பட்டிருந்தா உண்மையாலுமே அவர் பரலோகத்துல இருப்பாரு. ஆனா உண்மையாலுமே அவர் இதே மைண்ட் செட்ல இருந்தாருன்னா நிச்சயமா அவர் வந்து பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டார், பரலோகத்துல இருக்க. ஏன்னா இயேசு ஆண்டவர் சொல்றாரு நீ அதை விட்டுட்டு இயேசு என்னை பின்பற்றிவான்னு. ஆனா இவருக்கு அந்த ஐஸ்வர்யம் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, இயேசு பின்னாடிதான் இருக்கிறாரு. சோ அந்த நம்ம வாழ்க்கையில எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோமோ அதை ஆண்டவர் எப்பயுமே எடுத்துருவாரு. எடுத்தா மட்டும்தான் இயேசு வந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் தான் வழியே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். சோ ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் வந்து ஒன்னொன்னு இருக்கும். இன்னைக்கு இவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாம சாதாரண தரித்திரனுக்கு கூட ஆண்டவர் தரித்திரன் கூட ஆண்டவரை விட்டுட்டு வேற ஏதாச்சும் முன்னாடி வச்சிருந்தானா அதே தரித்திரன் ஆண்டவர் நீ இதை எடுன்னு சொல்லுவார். கண்டிப்பா. சோ சாதாரண ஒருத்தவங்ககிட்ட கூட ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன தடையா இருக்கோ அதை பார்த்துதான் அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்குலாம் வந்து பையனை தான் கேட்டாரு. ஏன்னா அவருடைய வீக்னஸ் அதுலதான் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் காத்திருந்து பெற்ற அந்த ஒரு பையன். சோ இவனை டச் பண்ணாதான் இவன் தருவானா தரமாட்டானா, ஃபர்ஸ்ட் என்னைய வச்சிருக்கானா இல்ல தான் பையனை வச்சிருக்கானா, இதுதான் அங்க டெஸ்ட். இதயத்தை நான் வந்து அறியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேங்கிறதே ஆண்டவர் அப்படியே வெளிப்படையாவே சொல்றேன். நான் உன் இதயத்தை நான் சோதிச்சு பார்க்கணும் நீ எப்படி இருக்காங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். சோ இதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லா தியரியா இயேசுவை பத்தி நம்ம நிறைய நாலேஜ் வச்சுக்கலாம், படிச்சுக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கல்னு வரும்போது நம்ம அதை அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த ரசிக்கப்பட்ட இதுலயே நம்ம வந்து உறுதியா நிக்க முடியும். இல்லைன்னா எடறி போயிருவோம். நிறைய நாள் ஏசியன்னு இப்படி ஏசியன்னு எப்படி நம்மளே எடறி போயிருவோம். விசுவாசமே உள்ள வந்து நம்மளை அப்படியே பின்னாடி இழுத்து அவன் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம். இதுதான் வந்து நிறைய நம்ம நேரம் இப்ப வந்து நீங்க ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நான் ஏசு வீட்டுல போக மாட்டேன் நம்ம ஃபுல் கான்பிடன்ட் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் சொல்றது தன்னை நிற்கிறேன் என்று என்கிற விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூட நம்ம வந்து தவறிடக்கூடாது. ஒருவேளை தவறி போயிருந்தீங்க போறாங்க இல்ல அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது தவறி போயிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க கேட்கிற மனநிலையில இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அனுப்பிவிடுங்க. இல்லன்னா நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க. ஆமா அவங்க இப்ப இந்த மாதிரி சில பேர் வீடியோஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன வீடியோ நீங்களே இந்த 5 பாயிண்டையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. இதுதான் நடக்குது உன் லைஃப்ல வந்து இதான் நடந்திருக்கு, நீ ஆனா இனிமே வரணும். இப்ப அவங்க சபையை பார்த்து ஒரு மக்களை பார்த்து இடைந்தாங்கன்னா இப்ப சர்ச்சில் எல்லாரையும் நீ இயேசுவா பாக்காத, அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளா மனம் திரும்பி தான் போறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும். அவங்களை விட நம்ம ஜீவியம் ரொம்ப முக்கியம், நம்ம பரலோகத்துக்கு போகணும் முக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லும் போது அவங்க ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஓகே சரி நம்ம அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியுற விதத்துல நாங்க இப்ப காமனா சொல்லியிருக்கோம். காமனா நாங்க ஒரு 5 பாயிண்ட் எடுத்துருக்கோம். நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் எதனால பின்வாங்கி போனாங்களோ அதை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஞானமா ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா அந்த ஒரு ஆத்மாவும் நம்ம ஆதாயப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம அந்த வீடியோக்கான அர்த்தமே அதுதான். யாரெல்லாம் பின்மாறி போனாங்களோ அவங்க எல்லாம் திருப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோவை சொன்ன மாதிரி வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணும் போதே கூட ஒருவேளை இந்த எண்ணத்துல உள்ளவங்களுக்கு கூட இது போய் சேரலாம், அவங்களுக்கு கூட இது பிரயோஜனமா இருக்கும். நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.